உங்கள் எதிரியை ஒரு வழியாக வருவான், 7 வழியாக துரத்து விடுவீர்கள். உங்கள் எதிரியை ஒரு வழியாக வருவான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருடைய அதிகாரத்தில் 7 வழியாக துரத்து விட ஆண்டவர் வல்லமை தருவார். உங்களுடைய எதிரி யாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கணவர் கிடையாது, மனைவி கிடையாது, உங்கள் குழந்தைங்க கிடையாது, உங்கள் கூட பிறந்த சகோதரங்கள் கிடையாது, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கிடையாது. உங்கள் எதிரி யாரு அப்படின்னு சொல்லும்போது சாத்தான். மாம்ச உலகம், ஆவிக்குரிய உலகம், அப்படி 2 உண்டு. மாம்ச உலகம், ஆவிக்குரிய உலகம். மாம்ச கண்ணில் ஆவிக்குரிய உலகத்தை தெரியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது காணாத உலகத்தை காண்போம். ஆவிக்குரிய உலகத்தில் இயேசுவின் செயல்களை காண்போம். பரலோகம், அதான் ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்கள் பரலோகம் திறக்கப்படும், வானதூதரை பார்ப்போம், அன்னமரியாளை பார்ப்போம், பிதாவானவரை பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சியாக இருக்கும், பரிசுத்த அக்கினி கீழே கடந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆவிக்குரிய உலகம். சாத்தானின் செயல்களை காண்போம். இயேசுவின் செயல்களை காண்போம், சாத்தானின் செயல்களையும் காண்போம். அதான் மந்திரவாதம் செய்வாங்க. மந்திரவாதம் செய்தது நமக்கு தெரியாது, சாத்தான் வந்து நிற்கிறது நமக்கு தெரியாது. சாத்தான் மந்திரவாதம் செய்வாங்க, பில்லி சூனியம், இது கண்ணுக்கு தெரியாத உலகில் நடக்கும். உடம்பில் ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க, சரீரத்தில் நோய் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் போவாங்க. அங்கே போனால் அங்கே எல்லா டெஸ்ட்டையும் பார்ப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும், ஸ்கேனு, எல்லா பிளட் டெஸ்ட்டு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டையும் பார்ப்பாங்க. ஆனால் டாக்டர் சொல்லுறது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு உடம்புல சரீரத்தில் வியாதி இருக்குது, அவங்களுக்கு தெரியுது. தலைவலி விடவே மாட்டேங்குது, வயிற்று வலி விடவே மாட்டேங்குது, வாந்தி விடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே காரணம், கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் உள்ள கெட்ட ஆவி செயல்படுவது தான் சாத்தானின் வேலை. பக்கத்து தோட்டத்தில் ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து தோட்டத்தில் அவங்க நல்லா செழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போட்டி பொறாமையில மந்திரவாதம் செய்வாங்க. மந்திரவாதம் செய்து கடைசியில் இவங்க சொல்லுவாங்க, அந்த பக்கத்து தோட்டத்தில் உள்ளவங்க யாராவது சொல்லுவாங்க, யாரோ மந்திரவாதம் செய்திருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு செழுமையாக இருந்ததெல்லாம் என்ன போச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, உடனே இயேசுகிட்ட போகிறது பதிலாக எங்கே போவாங்க, மந்திரவாதிகிட்ட போவாங்க. அவங்களும் மந்திரவாதிகிட்ட போவாங்க அல்லது இந்து கோயில்கிட்ட போவாங்க. இதுதான் உலகத்தில் நடக்குது, மந்திரவாதிகிட்ட போகிறது. அதே